இது தெரியாம காமெடி சிரிப்பு வரல. சீக்கிரமா ஏதாவது சொல்லு, சிரிச்சறேன். ஏக்கா உனக்கு இருந்தாலும் குசும்பு ரொம்பக்கா. மார்க்கெட் போறியாக்கோ? அது தெளிவா சொல்லுக்கா. மார்க்கெட் போற, கூட வாழ கூப்பிட்டா வர போற. இதுக்கு என்னமா அம்மாவாசை இம்மாவாசைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அடி லூசு பிள்ளை, இந்த மாகாளி அம்மாவாசை பெரிய அம்மாவாசையாக்கும். வீட்டுல காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து சமைச்சோம்னா மாமனார் படிச்சு சாமி கும்பிடலாம்ல. மாமனார் ஆசீர்வாதம் கிடைக்கும்டி. ஏக்கா உன்ற மாமனாருக்கு சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்து கொன்னுட்டான்னு கேள்விப்பட்டேன். கொன்னுட்டு சாமி வேற கும்பிடுறியாக்கா? என்னது? என்ற மாமனாரை நான் கொன்னனா? இது என்னடி புது பொருளையா இருக்கு? உன்ற மாமியார் அன்னைக்கு வந்துச்சுல, அதுதான் சொல்லுச்சு. எனக்கு என்ன தெரியும்? அந்த குந்தாணி கிழவி இப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்குதா? அடி நீ வேறடி. ஒரு நாள் எங்க மாமனாருக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பள்ளி விழுந்தது எனக்கு தெரியல. அந்த பாலை கொண்டு போய் என் மாமனாருக்கு கொடுக்கலான்ட்டு போனேன். அது என்னவோ என் மாமியார் வாங்கி குடிச்சிருச்சு. என் மாமியார் குடிச்சு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டேன்டி. கடைசியில பள்ளி சத்ததான் மிச்சம். என் மாமியாரே குத்துக்கல் மாதிரி தான் இருந்துச்சாக்கும். அன்னையில இருந்து என் மாமனாருக்கு பள்ளி விழுந்த பாலை கொடுத்து கொல்ல பார்த்தேன், பள்ளி விழுந்த பாலை கொடுத்து கொல்ல பார்த்தேன்னு ஊர் பூரா சொல்லி தெரியுது. ஓ இதுவா விஷயம்? நான் கூட நிஜமாலுமே உன்ற மாமனாருக்கு சோத்துல வஸ்த வச்சிட்டியோ என்னவோ நினைச்சிட்டேக்கா. நீ நினைப்பேரி இப்படி வர போறே இல்லையா? இல்ல நானாவது போறேன். பலவள பேசிட்டு இருக்காங்க. ஏக்கா பை எடுத்துட்டு மங்கம்மியாருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். என் மாமனாருக்கு சாமி கும்பிடுறேன்னு சொன்னோம்னா சந்தோஷப்படுமில்ல? சரி வரசா வா. ஸ்டைலிஷ் தமிழச்சி, நான் ஒரு இங்கிலீஷ் தமிழச்சி. அத்தை ஏனுங்க அத்தை? ஏண்டி ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்தா உனக்கு பொறுக்காதா? விஷயத்தை சொல்லு, எதுக்கு கால் கிட்ட வந்து கத்துற? அத்தை நாளைக்கு மாகாளி அமாவாசையாமா. என்னது மஞ்சள் கலர் அமாவாசையா? ஐயோ அத்தை மாகாள அமாவாசையாமா. என்னடி மாகாளி கீகாளின்னு அமாவாசைன்னு சொல்லு, எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ அத்தை அமாவாசையிலேயே முக்கியமான அமாவாசை மாகாளி அமாவாசை. அது நாளைக்கு தே. ஏன் அதுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போகணுமா? அங்கே போக வேண்டாம், இங்கே வீட்டுல நிறைய கிடக்குது, இந்த வேலையை பாரு. ஆமா ஆமா, எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பீங்க. என்னடி என்னமோ மனசுக்குள்ள யோசிக்கிற போல? அத்தை அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க அத்தை. சரி சரிங்க, கடைக்கு போய் சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேங்க. நாளைக்கு எல்லாத்தையும் படையல் வச்சு மாமாக்கு சாமி கும்பிடலாம். ஏடி உங்க மாமாக்கு சாமி கும்பிடுறது கேட்குற, இங்க கும்பிடுவோனே உங்க வீட்டுல கும்பிட சொல்லி. எங்க மாமாக்கு சாமி கும்பிடணுமா? ஐயோ அத்தை மாமாக்குனா உங்க வீட்டுக்காருக்கு தே. எந்த வீட்டுக்காரனுக்கு உங்க வீட்டுல சாமி கும்பிடுறாங்க? ஐயோ அத்தை மாமாக்கு நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு ஜாமான் வாங்கிட்டு வர. எதுக்கு இப்படி பேச விடாம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? என்னடி குரல் ரொம்ப வெளியே வருது? அப்புறம் சும்மா எதையுமே பேச விடாம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு மாகாளி அமாவாசை, மாமாக்கு நம்ம வீட்டுல சாமி கும்பிடலான்னு ஜாமான் வாங்கலான்னு போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வரேன். மாமாக்கு சாமி கும்பிட்டாதான் நமக்கு புண்ணியம் கிடைக்குமாக்கும். புண்ணியமா? ஆமாங்க அத்தை, வீட்டுல இறந்து போன பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்க தான் என்ற கரகம் உயிரோடு இருக்கீங்க. சரி மாமாக்காவது கும்பிடலான்னு பார்த்தேன். என்னடா உயிரோடு இருக்கிறது கண்ணை பறிக்குதா? அட ஆமாங்க அத்தை, காலகாலத்துல செத்தா தானே எனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும். என்னது ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் சாகணுமா? அத்தை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. பாருங்க எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து மாமா படத்தை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம்னா நல்லாவா இருக்கும்? நீங்களும் செத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க படத்தையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிடலாம். கும்பிடுடி நீ கும்பிடுவ. அத்தை ஆசீர்வாதம் வாங்கும்போது பொண்டாட்டி புருஷமா சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப பாருங்க மாமா மட்டும் படத்துல இருக்கிறாரு, நீங்க இன்னும் உயிரோட இருந்து உயிரை வாங்குறீங்க. என்னடி பேச்சு ரொம்ப பெருசா போகுதே? அட ஒண்ணுமில்லைங்க அத்தை, ஒரே ஆளுக்கு இவ்வளவு பலகாரம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீங்களும் செத்து போனீங்கன்னா அந்த குசியிலேயே கூட கொஞ்சம் பலகாரத்தை செஞ்சு வைப்பேன். என்னடி என்னை சாக சொல்றியா? அத்தை நடக்க மாட்டேங்குது. யாருக்கு சாமி கும்பிட வேண்டாம், மரியாதை உள்ள போயிரு சொல்லிட்டேன். அத்தை உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. மாமாக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு செஞ்சு சாமி கும்பிட்டோம்னா மாமாவே வந்து சாப்பிடுவாராமா. உங்க புண்ணியத்துல மாமா வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு. அது மட்டும் இல்ல, உங்களை பார்க்காம எவ்வளவு வருத்தத்துல இருப்பாரு. வந்து ஒரு நாளாவது பார்த்துட்டு போட்டுமே இந்த மொகர கட்டைய. என்னடி மொகர கட்டைங்கற? வாயை கிழிச்சிரவன் பாத்துக்கோ.
நடக்குது. சரிங்க அத்தை, நீங்க வள வளன்னு எதையாவது ஒன்று பேசிட்டே இருக்கிறீங்க. கீழே குஸ்பக்கா நிற்கிறாங்க. நான் போய் வேணுங்கிற காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே உங்களுக்கு பிடிச்சதும் சொல்லிருங்க அத்தை. எல்லாத்தையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுறலாம். உனக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பஞ்சு வரட்டும், அவங்கிட்ட பேசிக்கிறேன். இப்ப கிளம்பு. ஆமா ஆமா, உங்க வைய வெறிய சூரரு அப்படியே வந்து சீவிடுவாரு. எல்லாம் என்ற நேரம். என்ன பேச்சு பேசிட்டு போற பட்டி காட்டு கழுத. அம்மா அழுகுறீங்களா? எதுக்குமா அழுகுறீங்க? டேய், உன் பொண்டாடி என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? என்னையும் சாக சொல்றாடா. என்னமா சொல்றீங்க? அவ எதுக்கு உங்களை சாக சொல்றா? அம்மா அழுகாதீங்கம்மா, முதல்ல கண்ணை தொடங்கம்மா. டேய், உங்க அப்பனுக்கு சாமி கும்பிட போறாளாமா. நீங்களே எதுக்கு உயிரோட இருக்கீங்க? நீங்களும் செத்துறதா உங்களுக்கு சரி சாமி கும்பிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு போறாடா உங்க பொண்டாடி. அம்மா என்ன கொழுப்பு அவளுக்கு? இப்படியே சொல்லிட்டு போனா? அது மட்டும் சொல்லலடா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க, அதையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுறலாம் அக்கா சொல்லிட்டு போறாடா. இன்னைக்கு வரட்டும் அந்த கழுத. அவளுக்கு நீ உண்டலன்னு ஆக்கிடுற. உண்டலன்னு நீ ஆக்க வேணாம். அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விடு 10 நாளைக்கு. அப்பதான் அவளை சரிப்பட்டு வருவா. அப்பன் வீட்டுக்கா? அவளே எதுக்குமா அப்பன் வீட்டுக்கு அனுப்பணும்? இதெல்லாம் நல்லா வேக்கியானமா பேசு. அவங்க அப்பா வீட்டுக்கு அடிச்சு அனுப்புறாங்கன்னு உங்க அருமனுக்கு தெரியும். அவங்க அப்பா வீட்டுக்குன்னு சொன்னோனே நீ என்னமா அப்பா வீட்டுக்கான்னு கேக்குற? அம்மா அது வந்து போச்சுடா போச்சு. நல்லா உன்னை மாத்தி வச்சிட்ட அந்த கழுதை. அம்மா என்னையெல்லாம் ஒண்ணும் மாத்தல. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். வீட்டு வேலையில யார் பாப்பா? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டானா? ஏன் நான் பாக்குறேன், நான் இல்லையா? நானும் உன்னை வளர்க்கலையா? ஐயோ அம்மா, அப்போ வயசு உங்களுக்கு சின்ன வயசுமா, இப்ப வயசாயிருச்சு. உங்களை பாக்குறதுக்கே 4 பேர் வேணும். இதுல எங்கம்மா நீங்க வீட்டு வேலையில பாப்பீங்க? சரியா போச்சுடா. நைட் ஆன தலையில மந்திரம் போட்டு உனக்கு மாத்திட்டா. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ அம்மா, தலையணை மந்திரமும் போடல, பெட்ஷீட் மந்திரமும் போடல. அவ வீட்டு வேலை பாக்குறதுக்கு வேணும்லம்மா. பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டானா எனக்கும் கஷ்டமா இருக்கும். ஏடா புள்ள 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 பொண்டாட்டி புதுசா சொல்லிட்டு இருக்க? பெத்த தாய்க்கு அப்புறம் தானே எல்லாமே வரணும். சரியான மானம் கெட்டவனா இருக்கியேடா நீ. மானம் கெட்டவனா? மானம் மட்டும் கெட்டு போடா, மரியாதை கெட்டு திரியற. அவளை என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு வக்கு இல்ல. என்ன வந்து அமைதியா இருக்க சொல்றியே? ஐயோ அம்மா அழுகாதீங்க. அவ வரட்டும், அவ எதுக்கு இப்படி பேசணும்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு அப்பன் வீட்டுக்குலாம் அனுப்ப சொல்றீங்க. அவ ஜாலியா போய் அவங்க அப்பன் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாமா, நம்ம தான் கஷ்டப்படணுமாக்கும். அதுக்கு பேசாம அவளை வீட்டுல வேலை வாங்கியே பழி தீர்த்துக்குவோம். இது அவளை பழி தீர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்குதாக்கும். ஐயோ அம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. அந்த கழுது இங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். என்ன பேச போறீங்க என்கிட்ட? ஏடி, எங்க அம்மா சாக சொன்னியாமா? எவ்வளவு நாளடி இது நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? நான் எப்ப உங்க அம்மா சாக சொன்னேன்? வேண்டாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மாமா. இதுல கேட்காதீங்க. பொய் சொல்றடா, பொய் சொல்ற உன் பொண்டாட்டி. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கேக்குறேன்ல. இங்க பாருங்க பார்த்தா, எங்க அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஆமா, உங்க அம்மாக்கு ஆபரேஷன் கொலாயி, அதுல இருந்து தண்ணி வருது. ஆனா நீங்க வேற மாமா, இவ்வளவு நேரம் கூலிங் கிளாஸ் போட்டு உங்க அம்மா பாட்டு பாடிட்டு ஜாலியா இருந்துச்சாக்கோ. உங்ககிட்ட தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறேன்னு ஒரு வாய். இங்க பாருங்க பார்த்தா, அவங்க வயசானவங்க, அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. நீ தான் பொறுமையா போகணுமாக்கோ. யாருங்க மாமா? உங்க அம்மா வயசானவங்க. அவங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க. எங்க அம்மா ஃபாரின்ல இருந்தவங்கடி, அவங்க கலாச்சாரம் அப்படிதான். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீ எதுக்கு அதையெல்லாம் பாக்குற? உங்க அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னு தயவு செய்து இன்னொரு தடவை சொல்லாதீங்க மாமா. இந்த காலனியில எல்லாரும் வந்து வந்து கேக்குறாங்க, உங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது, அது யாரு யாருன்னு. மானம் போகுது. என் மாமியார்னு சொல்ல முடியுமா என்னால? எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படி எப்படி வந்து சிரிக்கிறாங்க? ஐயோ மாமா, உங்க அம்மாவோட ஹேர் ஸ்டைலும் உங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு பொண்ணு கேட்டே வராங்க. உங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரியாது. நான் எதையும் உங்ககிட்ட சொல்றது இல்ல. என்னடி சொல்ற? அழகா இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டு வரத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா? என்னமா சொல்றீங்க? மாமா, உங்க அம்மாவுக்கும் எனக்கு இடையில நீங்க வரவே வராதீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள உங்க அம்மா பண்ற அட்டகாசம்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி என்னடி பண்றாங்க? அதுக்கு ஒரு தனி எபிசோடே போடணும். அடுத்த வீடியோ உங்க அம்மா பண்ற ஆளப்பறையெல்லாம் வச்சு போட்டுடலாம். இப்ப போய் வேலை பார்க்குற ஆளை விடுங்க. அம்மா கேட்டுட்டு பையன் வந்துட்டாரு. அம்மா கண்ணில் தண்ணி வந்துட்டா போதும், உடனே பாஞ்சிட்டு வந்துருவார். இந்த மாதிரி ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நடுவால மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. மக்களே காப்பாத்துங்க.